சந்ததியினர் தலைநிமிர்ந்து நடக்க பாடுபடும் இயக்கம் திமுக தான் என திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்ட திமுக இளைஞரணி பயிற்சி பாசறை கூட்டம் ஏற்காட்டில் நடைபெறுகிறது. இதில் பங்கேற்க வந்த திமுக பொருளாளர் மு க ஸ்டாலினுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் பாசறை கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசிய மு க ஸ்டாலின், இந்த கூட்டம் திமுக ஆட்சியை பிடிப்பதற்காக நடத்தப்படுவது அல்ல என்றார். ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்காக பாடுபடும் ஒரே இயக்கம் திமுக தான் என்று குறிப்பிட்ட அவர், ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால் மக்களுக்காக நலத்திட்டங்களை நிறைவேற்ற முடியும் என்று கூறினார். ஆட்சியில் இல்லாமல் அரசியல் கட்சியாக மட்டும் செயல்படும் போது தமிழ் சந்ததியினரின் வளர்ச்சிக்காக பாடுபடும் என்றும் தெரிவித்தார். இதோ இன்றைக்கு நாம் ஆட்சியிலே இல்லை, அந்த ஆட்சி பொறுப்புக்கு வந்தே தீர வேண்டும் என்பதற்காக இது போன்ற பயிற்சி பாசறை கூட்டங்களை நாம் நடத்திக் கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் யாரும் எண்ண வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் நாட்டை பற்றி மக்களை பற்றி சிந்திக்கின்ற ஒரே இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை யாரும் மறுத்திட முடியாது. ஆட்சி என்பது, பதவிகள் என்பது மக்களுக்கு தொண்டாற்ற, மக்களுக்கு பணியாற்ற, ஆட்சியில் அதிகாரத்தை பயன்படுத்தி பல திட்டங்களை மக்களுக்கு உருவாக்கி தந்திட. ஆனால் கட்சி என்பது நமக்கு பிறகு நம்முடைய சந்ததியினரும் இந்த நாட்டிலே தன்மானத்தோடு வாழ்ந்திட வேண்டும் என்று சொன்னால், தந்தை பெரியார் அவர்கள் வகுத்து தந்திருக்கக்கூடிய சுயமரியாதை உணர்வோடு நாம் இந்த நாட்டிலே நடமாடிட வேண்டும் என்று சொன்னால், நமக்கு பிறகு நம்முடைய சந்ததியினர் இந்த நாட்டிலே தலைநிமிர்ந்து தன்மானத்தோடு சுயமரியாதை உணர்வோடு அவர்களும் வாழ்ந்திட வேண்டும் என்று சொன்னால், இந்த இயக்கம் தொடர்ந்து நடைபெற வேண்டும். திமுகவுக்கு எதிராக ஏளனமாக பேசுவோருக்கும் அரசியல் பிழைப்புக்காக அவதூறு பேசுவோருக்கும் பதிலளிக்க திமுகவின் இயக்க வரலாறு, சுயமரியாதை, நீதி கட்சி மற்றும் சீர்திருத்த வரலாறுகளை இளைஞர்கள் தெரிந்து கொள்வது அவசியம் என்றும் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டார். இளைஞர் அணியினர் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுடன் நடந்து கொள்வது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாற்றை மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் தோன்றுவதற்கு முன்பு திராவிடர் கழகம், சுயமரியாதை இயக்கம், நீதி கட்சி, சீர்திருத்த இயக்கங்கள் போன்ற பல்வேறு வரலாறுகளை நீங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும். அப்படி அறிந்து வைத்திருந்தால்தான் நம்மை எதிர்க்கக்கூடிய, நம்மை விமர்சிக்கக்கூடிய, நம்மை பார்த்து ஏளனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய, நம்மை பார்த்து கேள்விகளை கேட்கக்கூடிய அரசியல்வாதிகளாக இருந்தாலும், பொதுமக்களாக இருந்தாலும், அல்லது அரசியலை வைத்து பிழைப்பு நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய யாராக இருந்தாலும், நம்மை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிற போது அந்த கேள்விக்கு உடனுக்குடன் நம்மால் பதில் சொல்லக்கூடிய ஆற்றல் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இருந்தாக வேண்டும். இந்த கூட்டத்தில் திராவிட இயக்க வரலாறு என்ற தலைப்பில் கம்பம் பே செல்வேந்திரனும், மொழிப்போர் வரலாறு என்ற தலைப்பில் கோவி செழியனும் உரையாற்றுகின்றனர். மாவட்ட திமுக பொறுப்பாளர் எஸ்.ஆர். சிவலிங்கம், நாமக்கல் மாவட்ட செயலாளர் காந்தி செல்வன், மாநிலங்களவை உறுப்பினர் டி.எம். செல்வ கணபதி, இளைஞரணி துணை செயலாளர்கள் மா. சுப்பிரமணியம், சுகவனம், ராஜேந்திரன், சுபதா சம்பத், சுபாஷ் சந்திரசேகரன், அசன் முகமது ஜின்னா, ஐ.பி. செந்தில்குமார் உள்ளிட்டோர் பாசறை கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். இதனைத் தொடர்ந்து சேலம் தாரமங்கலத்தில் இன்று மாலை நடைபெறும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார்.